இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா தினமலரில் வாரமலர் எடிஷன்னு சொல்லுவோம். வாரமலர் பேரில் வரக்கூடிய பசில். ஸோ ஓகேங்களா. ஸோ வாரமலர் பசிலில் உள்ள ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய காம்படிஷன்ஸ் ஆன்சர் அனுப்புனா அதுக்கு ப்ரைஸஸ் உண்டு பை போஸ்ட்டில். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம். விருப்பம் இல்லது ஆவல். இதுக்கு வேர்டு என்னென்னா ஆர்வம். வாத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் 2 எழுத்து வேர்டு டக். வண்ண திரைப்படங்கள் உருவாவதற்கு முன் டேஷ் திரைப்படங்கள் தான் வெளியிடப்பட்டன. கருப்பு வெள்ளை, பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, கலர் மூவிஸ் வந்துச்சு. ஸோ கருப்பு வெள்ளை அதான் வந்துச்சு. ஓகே. சுலபம் அப்படிங்கிறதுக்கு 3 எழுத்து வேர்டு. சுலபம் அப்படிங்கிறதுக்கு எளிது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ இடமிருந்து வளம் முடிஞ்சிச்சு. இப்போ அகைன் வடமிருந்து வளம். வெற்றிலையுடன் இது சேர்ந்தது தான் தாம்பூலம். வெற்றிலையுடன் பாக்கு சேர்ந்தது தான் தாம்பூலம். ஆன்சர் வந்து என்னென்னா பாக்கு. 3வது தமிழ் மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி. ஸோ ஆனி தான் 3வது மாதம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆனிக்கு வந்து 2 எழுத்து தான் நீ போடணும். 3வது எழுத்து நீ போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் சவுத்தில் அடிக்க ஆணி ஆயிடும். காசொலையல்னா செக்கு. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும். 5 எழுத்து. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும். ஓகேங்களா. ஸோ அகைன் அடுத்த கொஸ்டின்ஸ். புத்தன்னா மகன், புத்தரி மகள். மரம் ஆங்கிலத்தில் ட்ரீ. இந்த ட்ரீங்கிறதுக்கு இட்டு போட்டு தான் போடுறோம். ஏன்னா இது இன்னொரு ஆன்சருக்காக இந்த ஹிண்ட் வந்தோம். பொருட்கள் விற்கும் இடம். கடையில் தான் போய் விற்பாங்க. கடையில் தான் விற்பாங்க பொருட்கள். 2 எழுத்து. ஸ்டவ் அறிமுகமாகுவதற்கு முன் டேஷ் அடுப்பில் சமைப்பது வழக்கமாக இருந்தது. விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. அந்த ஜென்ரேஷன்லாம் இப்போ காணாமல் போயிட்டே இருக்குது. ஏணிகளும் பாம்புகளும். ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். இந்த கேமை வந்து தமிழில் என்ன நேம்னு சொல்லுவாங்க, என்ன கேம்னு கேட்டிருக்காங்க. பரமபதம். ஓகே. பழம். இதுக்கு வேறு சொல். பழம்னா கனி. வெயிலுக்கும் மழைக்கும் பயன்படும் குடை. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி தினமலையில் கண்டினியூவாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் ஃபர்தர் கொஸ்டின்ஸை பார்ப்போம். போர் படைகள் தங்கும் இடம். ஆல்ரெடி இதில் வந்து நம்ம பார்க்கல வரக்கூடிய முதல் எழுத்து ஹிண்ட் வந்து பா வந்துருச்சு. கடைசி எழுத்து வந்து ட்ரை வந்துச்சு. ஸோ பாசதைங்கிறது வந்து போர் படைகள் தங்கும் இடம். உத்தரவு 4 எழுத்து. கட்டளை. ஆர்டருங்கிறதுக்கு. பிறகு அப்பம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது தான் பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பம். உடுத்திக்கொள்வது. என்னத்தை உடுத்திக்கொள்வோம்னா ஆடை தான் உடுத்திக்கொள்வோம். ஒரு விதமான முள்ளி செடி. நம்மளுக்கு ஹிண்ட் வந்து வந்துச்சு. 3 எழுத்து. ஸோ கள்ளி செடி. பூனைக்கு பிடித்த உணவு. இது என்ன பூனைக்குன்னா டாம்னு வச்சுக்கோம். டாம்னு எலி. சிறு துளி பெருவெள்ளம். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அந்த டேப்பில் வந்து தண்ணி சொட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். நல்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சிந்தினாலும் நிறைய வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. துப்பாக்கியில் இருப்பது உப்புமா செய்யவும் பயன்படும். துப்பாக்கியில் இருக்க ஒரு கொஸ்டின் உப்புமா செய்யவும் பயன்படும். ரவை. அந்த வெடிக்காத பொருள். ஆக்சுவலாக அந்த கன்னில் உள்ள ட்ரவையை தூக்கி வந்து சமையல் பண்ண முடியாது. அதே ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சம் தவிர. அச்சத்தை விட்டுறணும்னு சொல்கிறாங்க. அது வந்து பாரதியார் சொன்னது. தபால் வேறு சொல். கடிதம். காதணி 4 எழுத்து. கம்மல். தீபாவளி அன்று இதன் ஒளி காதுகளை துளைக்கும். பட்டாசு சொல்லலாம். 2 எழுத்து. வெடி. குங்குமம் போலவே இதுவும் ஒரு மங்கள பொருள். இந்த நேரத்தின் பெருங்குடவை.
மஞ்சளுக்கு தான் மஞ்சள் கலர்லன்னு இருக்குது. ஸோ மஞ்சள். நம் தேசிய கொடியில் செழுமையான நிறம் பச்சை. டேஷ் வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்கிறது ஒரு திரைப்பட எம்ஜிஆர் பாட்டு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. நல்லது லிரிக்ஸ் ஆக்சுவலாக எம்ஜிஆருடைய சாங். ஸோ ஆல்ரெடி ஹிண்ட் ஆன்சர்ஸ் எழுதிட்டேன். நீங்கள் இதில் எதுவும் ஆன்சர் எதுவும் தப்பாக மீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன். அதை அனுப்புகிறவங்க அனுப்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ.